ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பு, பேரிடருக்கு ஒப்பான தீ விபத்து, 190 வீடுகள் சேதம், 145 பேருக்கு சிகிச்சை. வெடிப்பு நிகழ்ந்ததற்கான உண்மை காரணத்தை உறுதிப்படுத்த இயலவில்லை. துல்லிய விசாரணை தொடர்கிறது. வணக்கம். சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கயல்விழி இளங்கோவன். ஷவாலின் 2ஆம் நாள் நாட்டையே திடுக்கிட செய்துள்ளது. ஸ்லாங்கூர் புத்ரா ஹைட்ஸில் எரிவாயு குழாய் வெடிப்பால் மூண்ட தீ விபத்து. நாட்டை அதிர வைத்த அந்த சம்பவத்தை தங்கள் வாழ்வை உலுக்கிய மோசமான நிலநடுக்கத்துக்கு ஒப்பாக மக்கள் வகைப்படுத்தியுள்ளனர். நல்வாய்ப்பாக விபத்தில் எவரும் உயிரிழக்கவில்லை. வானில் ஏறத்தாழ 30 மீட்டர் உயரத்திற்கு தீ கொழுந்துவிட்டு எரிகிறது. தீயின் வெப்பநிலை 100 பாகை செல்சியஸாக பதிவாகியுள்ளது. நிகழ்விடத்திலிருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் உள்ள பெரும்பாலான வீடுகள், குறிப்பாக சொகுசு பங்களோக்களும் 2 மாடிகள் கொண்ட வீடுகளும் தீக்கிரையாகியுள்ளன. இன்று மாலை வரையிலான நிலவரப்படி 190 வீடுகள் தீயினால் சேதமடைந்துள்ளன. கட்டுக்கடங்காத தீயால் 148 வாகனங்களும் 11 மோட்டார் சைக்கிள்களும் கருகின. தொடர்புடைய வீடுகளில் துப்புரவு பணிகளையும் தீ பரவியிருக்கும் இடங்களையும் அதிகார தரப்பினர் சோதனையிடுகின்றனர். இவ்வேளையில் புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாயில் வெடிப்பு ஏற்பட்ட பகுதியில் மற்றொரு தேடி மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தீயணைப்பு மீட்புத்துறை அறிவித்துள்ளது. தமன் ஹார்மோனி குடியிருப்பை சேர்ந்த 100கணக்கான மக்கள் அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வெடிப்பில் சிக்கிய அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்படுவது உறுதி செய்யப்படும். குடும்ப உறுப்பினர்களின் நிலை தெரிய வராதிருப்போர் அதிகாரிகளிடம் தகவல் வழங்க கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். தீக்காயம் ஏற்பட்ட 145 பேர் சைபஜயா, சர்டாங், புத்ராஜயா ஆகிய மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அதேவேளை தீ விபத்தில் சிக்கிய 305 பேர் காப்பாற்றப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அவர்களில் சிலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதால் சிகிச்சை அளிக்கப்படுவதாக மாநில போலீஸ் துணைத் தலைவர் டிசி இந்நிலையில் புத்ரா ஹைட்ஸ் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மாநில அரசையும் தொடர்புடைய நிறுவனங்களையும் பணித்தார். இன்று மாலை 5 மணி அளவில் அவர் ஜலன் புத்ரா ஹார்மோனி குடியிருப்பு பகுதியின் பாதுகாவலர் தடுப்பு மையத்துக்கு வருகை அளித்து நிலைமையை நேரில் பார்வையிட்டார். தீயணைப்பு மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளின் பணி எளிதாக நடைபெற இறைவனை வேண்டுவதாக டத்தோஸ்ரீ அன்வார் தமது ஃபேஸ்புக்கில் இட்டார். இந்நிலையில் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு தலா 2500 ரிங்கிட்டும், வீடுகளை பறிகொடுத்தோருக்கு தலா 5000 ரிங்கிட்டும் ரொக்க உதவியாக வழங்கப்படும் என பிரதமர் அறிவித்தார். சேதமுற்ற வீடுகளை சீரமைப்பதற்கான பொறுப்பை கூட்டரசு, மாநில மற்றும் பெட்ரோனாஸ் நிறுவனம் ஏற்பதாக தெரிவித்துள்ளன. எரிவாயு குழாய் வெடிப்பினால் மூண்ட தீயை கட்டுப்படுத்த போராடி கொண்டிருக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் தொடர்புடைய தரப்புகளுக்கும் துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜைட் ஹமிடி நன்றி நவின்றார். அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டோரை மீட்க தன்னுயிரை துச்சமாக எண்ணி இறங்கியிருக்கும் முன்கள பணியாளர்கள் பாதுகாப்புக்கு இறைவனை வேண்டுவதாக தேசிய பேரிடர் மேலாண்மை பணிக்குழு தலைவருமான அவர் குறிப்பிட்டார். தேவைப்படுவோருக்கு உதவிகள் உடனடியாக சென்றடைவது உறுதி செய்யப்படும் என டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜைட் ஹமிடி அவரின் ஃபேஸ்புக்கில் இடுகையிட்டுள்ளார். இன்று மாலை வரையில் தீ மூண்ட பகுதியிலிருந்து 305 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 12 பேர் காயங்களுக்கு ஆளாகியிருப்பதாக ஸ்லாங்கூர் மாநில மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவர்கள் புத்ரா ஹைட்ஸ் பள்ளிவாசல் உட்பட சில துயர் துடைப்பு மையங்களிலும் மருத்துவமனைகளிலும் தஞ்சம் புகுந்துள்ளதாக அவர் கூறினார். தீ மூண்ட 290 மீட்டர் சுற்றளவில் உள்ள 2 குடியிருப்பு பகுதிகள் மக்கள் நுழைய தடை விதிக்கப்பட்ட இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார். இந்நிலையில் தீயின் புகை மூட்டத்தால் மூச்சு கோளாறு உள்ளிட்ட காரணங்களுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 145 பேரில் 41 பேர் குணமடைந்து உதவி மையங்களுக்கு திரும்பியதாக சுகாதார அமைச்சு தகவல் வெளியிட்டுள்ளது.
அருகில் குழாய் பொருத்தும் பணிக்காக நிலத்தை தோண்டியதால் இன்று காலை எரிவாயு குழாய் வெடித்ததாக கூறப்படுகிறது. ஆனாலும் அந்த வெடிப்பு நிகழ்ந்ததற்கான உண்மை காரணத்தை இப்போது உறுதிப்படுத்த இயலாது என மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறை தலைமை இயக்குநர் டத்தோ நூர் இஷா முகமது தெரிவித்தார். எரிவாயு குழாய் வெடிப்பு குறித்து தொடர்புடைய தரப்புகள் புலனாய்வு நடத்தும். இப்போது பல்வேறு தரப்புகளிடம் இருந்து பல வகையான அறிக்கைகள் கிடைக்கப்பெறுகின்றன. அவற்றை இப்போதைக்கு உறுதி செய்து முடிவெடுக்க இயலாது. இந்த விசாரணைக்கு போலீஸ், வேலையிட சுகாதார பாதுகாப்புத்துறை, DOSH ஆகியவை தலைமை ஏற்கும் நிலையில் தொடர்புடைய ஏனைய தரப்புகளும் பங்களிக்கும் என டத்தோ நூர் இஷாம் கோடி காட்டினார். தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குழாய் பிரித்து வைக்கப்பட்டிருப்பதை பெட்ரோனாஸ் உறுதிப்படுத்தியது. தீ விபத்து தொடர்பில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் விரைவில் கூடுதல் தகவல் அளிக்கப்படும் என்றும் அந்த தேசிய எண்ணெய் எரிவாயு நிறுவனம் தெரிவித்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நிகழ்விடத்துக்கு அருகில் உள்ள 3 எண்ணெய் நிலையங்கள் மூடப்பட்டன. அந்த எண்ணெய் நிலையங்கள் புத்ரா ஹைட்ஸ், புத்ரா பஸ்தாரி, LDP நெடுஞ்சாலையின் 2ஆம் கிலோமீட்டர் ஆகிய பகுதிகளில் உள்ளவை. பயணீட்டாளர்கள் USJ 20, 6, 9 ஆகிய இடங்களில் உள்ள எண்ணெய் நிலையங்களில் எரிபொருளை நிரப்பிக்கொள்ளலாம். சமூக பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, நாட்டின் எரிவாயு விநியோகம் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிப்பதாகவும் பெட்ரோனாஸ் உத்தரவாதம் அளித்தது. நிலைமையை கையாள ஊராட்சி தரப்புகளுடன் பெட்ரோனாஸ் ஒத்துழைக்கிறது. வெடிப்பை தொடர்ந்து எஞ்சியிருக்கும் வாயுவை வெளியேற்ற இன்று காலை டங்கேல், பூச்சோங், பத்துதிகா, மெரு ஆகியவற்றில் உள்ள 4 முதன்மை வால்வுகள் அடைக்கப்பட்டன. தீயை அணைக்க இது எளிதாக அமைந்தது. இந்நிலையில் ஸ்லாங்கூர் சுபாங்ஜயா புத்ரா ஹைட்ஸ் ஜலான் புத்ரா ஹார்மோனியில் நிகழ்ந்த குழாய் வெடிப்பு காரணமாக கேஸ் மலேசியா நிறுவனத்துக்கு சொந்தமான கேஸ் மலேசியா டிஸ்ட்ரிபியூஷன் சென்ட்ரியான் பெர்ஹாட்டின் எரிவாயு விநியோக வசதிகள் பாதிக்கப்படவில்லை. விபத்தின் பாதிப்பும் பயணீட்டாளர்களுக்கு ஏற்பட்ட தாக்கமும் மதிப்பிடப்படுவதாக GMD தெரிவித்தது. அந்த சம்பவத்தில் தங்களின் எரிவாயு வசதிகள் பாதிக்கப்படவில்லை என்பதையும் அது உறுதிப்படுத்தியது. பொதுமக்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கும் கடப்பாட்டை நிலைப்படுத்திய கேஸ் மலேசியா நடப்பு சூழல் கணிப்புக்கு தொடர்புடைய தரப்புகள் மற்றும் எரிவாயு விநியோகிப்பாளர்களுடன் அணுக்க தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டுள்ளது. எரிவாயு விநியோகிப்பாளர் தொடங்கி இறுதி பயணீட்டாளர் வரை நடப்பு சூழல் குறித்த தகவல்கள் உடனடியாக வழங்கப்படும் என்றும் அந்த நிறுவனம் குறிப்பிட்டது. குழாய் வெடிப்பு காரணமாக சுபாங்ஜயா வட்டாரத்தில் தடைப்பட்ட மின் விநியோகம் வழக்கு நிலைக்கு திரும்பியதை TNB உறுதிப்படுத்தியது. நிகழ்விடத்தில் நிலைமையை ஆராய நுட்ப குழுவை TNB அனுப்பியது. நிலைமை பாதுகாப்பாக இருப்பதை செயலாக்க தரப்பு உறுதிப்படுத்தியவுடன் விநியோக மீட்பு பணிகள் தொடங்கப்பட்டன. நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு அவ்வப்போது தகவல் அளிக்கப்படும் என்றும் TNB குறிப்பிட்டது. இதனிடையே நெடுஞ்சாலையின் சீஃபீல்டுக்கும் பண்டா சௌஜானா புத்ராவுக்கும் இடையிலான வழித்தடம் போக்குவரத்துக்கு மூடப்பட்டது. பண்டா சௌஜானா புத்ரா டோல் சாவடி வாயிலாக தெற்கு நோக்கி பயணிக்கும் வாகனங்கள் சீஃபீல்ட் டோல் சாவடிக்கு திருப்பி விடப்படும் என பிளஸ் நிறுவனம் கூறியது. அதேவேளை வடக்கு நோக்கி செல்வோர் பண்டார் சௌஜானா புத்ரா டோல் சாவடி வழியாக வெளியேறி சீஃபீல்ட் டோல் சாவடி வழியாக நெடுஞ்சாலையில் மீண்டும் நுழைய கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் USJ டோல் பிளாசா மற்றும் புத்ரா ஹைட்ஸ் வாயிலாக எலிட் நெடுஞ்சாலைக்குள் நுழையும் எல்லா வழித்தடங்களும் மூடப்பட்டுள்ளன. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க பயணத்தை முன்கூட்டியே திட்டமிடும்படி பிளஸ் அறிவுறுத்தியது. இந்நிலையில் புத்ரா ஹைட்ஸ் சுற்று வட்டாரத்தில் காற்றின் தரத்தை கண்காணிக்கும் பணி மேற்கொள்ளப்படுவதாக சுற்றுச்சூழல் துறை தலைமை இயக்குநர் டத்தோ ஒன் அப்துல் லத்தீப் ஒன் ஜஃபார் குறிப்பிட்டார். முதற்கட்ட ஆய்வை மேற்கொள்ள துறைசார் அதிகாரிகள் களத்திற்கு விரைந்துள்ளனர். அது தொடர்பான மேலதிக தகவல்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றார் அவர். இதனிடையே ஸ்லாங்கூர் புச்சோங் புத்ரா ஹைட்ஸில் எரிவாயு குழாய் வெடித்து தீ விபத்து ஏற்பட்ட பகுதியில் பொதுமக்கள் ட்ரோன், தொலை இயக்க பறக்கும் கருவிகளை பயன்படுத்த CAAM மலேசிய பொது வான் போக்குவரத்து நிறுவனம் தடை விதித்துள்ளது. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு மற்றும் எதிர்மறையான விளைவுகள் நிகழாதிருக்க அந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்புடைய பகுதிகளில் மீட்புக் குழுவினர் வான்வழி கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அந்நிறுவனம் சுட்டியது. Hi,
Bersama-sama kami Awatar AI Berita RTM, saya Aaron Lim. Dan saya Cik Rita. Musim perayaan ini kami ada sedikit pesanan. Sebelum keluar dari rumah, pastikan pintu dan tingkap dikunci. Jangan lupa tutup suis dan paip air juga. Periksa kenderaan dulu sebelum memulakan perjalanan. Rancang perjalanan dan sentiasa berhati-hati ketika memandu. Pakai tali pinggang keledar dan elakkan penggunaan telefon bimbit. Kalau rasa penat atau mengantuk, rehat sekejap di R&R yang disediakan. Atau berhenti di tempat yang selamat. Pantau juga anak-anak kecil ketika berhari raya. Adik-adik, jangan main mercun. Bahaya. Hari raya memanglah makanan sedap-sedap. Tapi makan kena beringat juga. Kurangkan makanan berlemak dan bergula. Akhir sekali, pada hari raya ini, hargai setiap detik bersama yang tersayang. Pesanan ikhlas daripada kami di RTM, teman setia anda. Selamat Hari Raya Aidilfitri, maaf zahir dan batin. Syukuri Syawal. Syukuri Syawal. எழுபத்து 9 ஆண்டுகள் தோற்றம் கண்டதிலிருந்து இன்று வரை இசை, செய்திகள், காட்சிகள் என பல்வேறு கூறுகளை உள்ளடக்கி மக்களுக்கு மகிழ்ச்சியையும் தகவலையும் ஒருங்கே வழங்குகிறது மலேசிய வானொலி தொலைக்காட்சி RTM. தங்கள் விருப்ப ஊடகமாக வலம் வரும் அதன் நிகழ்ச்சிகள் பல மக்கள் தேர்வாக உள்ளன. RTM நாளான இன்று அது குறித்த சிறப்பு கண்ணோட்டம். 1921 முதலில் மலேசிய மண்ணில் வானொலிக்கான அரிச்சுவடி இடம்பெற்றது. 1930, 1942 ஆண்டுகளில் அது செயல் பரிணாமம் கண்டது. முதலாக சிங்கப்பூரில் 1946 ஆண்டு ஏப்ரல் முதல் நாள் ஒளிபரப்புத்துறை உருவாக்க பெற்று மலாயா வானொலி மக்கள் செவிகளுக்கு செய்தியை கொண்டு சேர்க்க தொடங்கியது. 1950 முற்பகுதியில் அது மெருகூட்ட பெற்றது. 1963 செப்டம்பர் 16 மலேசிய நாளில் இனிலா ரேடியோ மலேசியா எனும் ஒளிபரப்பாளரின் அறிவிப்புடன் தளிர் நடை பயிலத் தொடங்கியது கருவில் குழந்தையாக இருந்த RTM. TV1, TV2 தொலைக்காட்சி அலைவரிசைகளும் உருவாகின. தமிழில் ரங்காயன் மேரா, பின்னர் வானொலி 6 என திரிவாக்க வளர்ச்சி கண்டது RTM தமிழ் வானொலி. தமிழ் செய்தி, வசந்தம், திரைப்படங்கள், தமிழ் நிகழ்ச்சிகள் என மக்களுக்கு தகவல்களையும் செய்தியையும் வழங்கும் ஊடகமாகவும் அது வலம் வருகிறது. நியூஸ் தான் ரொம்ப எனக்கு பிடிக்கும். முன்னோக்கி போகிற சிந்தனைகள் என்னன்னா மக்களுக்கு கொடுக்குற நல்ல ஒரு பொருளாதார திட்டங்கள். நான் வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா வந்து ரொம்ப ரேடியோ கேட்பாங்க. நைட்டில் பாட்டு, பழைய பாட்டு. அதனால் அதையும் ஃபாலோ பண்ணி எனக்கும் இந்த மாதிரி பழைய பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி ட்ராமா வைரமுத்தோர் கதைலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த காலத்தில். நாங்கள் வந்து RTMல வந்து மின்னல் FM தான் பார்ப்போம். ஏன்னா பிகாஸ் எங்களுக்கு சாங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மா நார்மலாக வீட்டில் சமைக்கும் போது மின்னல் FM போட்டு தான் சாங்ஸ் கேட்பாங்க. சின்ன வயசாக இருக்கிறப்ப நாங்கள் டிவி நியூஸ் தான் பார்ப்போம். ட்ராமாஸ்லாம் போடுவாங்க. வந்து அன்புல் அப்பாவில் நடித்தேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அங்கே எல்லாரும் ரொம்ப நைஸ், கைண்டாக இருந்தாங்க. நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன் RTMல. ட்ராமா, சீரீஸ், மலே ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா வந்து RTM has been a very nice platform. எதுக்குன்னு சொன்னீங்கன்னா வந்துட்டு நல்ல தரமான படைப்புகள் வந்து இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. இன்ஃபோ ஃபோக்கஸோட இதில் வந்து நிறையாவே இருக்கும். பிகாஸ் நிறைய விஷயங்கள் வந்து அங்கே ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மக்களுக்கு. லைக் அப் டு டேட்டான விஷயங்கள் நிறையா. அதை நான் ரொம்ப பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளையில. நாங்கள் காலையில் வந்து மறக்க முடியாமல் உங்கள் சிந்தனையை வந்துட்டு கண்டிப்பாக கேட்போம். அது V2 தான் அவரோட நிகழ்ச்சி வந்து தவறாமல் கேட்போம். ராத்திரிக்கு தூங்காமல் அந்த பழைய பாடல் கேட்காம எங்களால் இருக்க முடியாது. ஊடக நகர் கோத்தா மீடியா சிட்டி எனும் புது பெயருடன் கோலலும்பூர் அங்காசபூரியில் அதன் தலைமை ஒளிபரப்பு மையம் அமைந்துள்ளது. இப்போது 34 வானொலி அலைவரிசைகளை RTM கொண்டுள்ளது. TV1, TV2, TVOK, பெரித்தா RTM, சுக்கான் RTM, TV6 என தொலைக்காட்சி அலைவரிசைகளையும் அது கொண்டுள்ளது. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அது வளரும் வேளை மக்களின் தேவைக்கு ஏற்ப நிகழ்ச்சிகளை அது தொகுத்து வழங்குகிறது. அந்த பணியில் ஈடுபட்டுள்ள செய்தி பிரிவினர் உள்ளிட்ட RTM பணியாளர்கள் நோன்பு பெருநாள் போன்ற விடுமுறை காலத்திலும் அயற்சியின் பொருள் அறிந்திருக்கவில்லை. மெண்டரின் தொலைக்காட்சி செய்தியில் செயற்கை நுண்ணறிவு படைப்பாளரையும் கொணர்ந்துள்ளது அதன் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு சான்று. காலம் கருத்து மாற்றத்தை ஊடகங்கள் உள்வாங்க வேண்டும் என்பதற்கேற்ப நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் பரிணமிக்கிறது RTM. மலேசியாவின் பழம்பெரும் ஊடகமாகவும்
முதல் தகவல் மையமாகவும் 79ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைக்கும் ஆர்டிஎம்க்கு அகமார்ந்த அன்பும் வாழ்த்தும் பாராட்டும். 79வது ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடும் ஆர்டிஎம்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். ஆர்டிஎம்க்கு 79ஆம் ஆண்டு பிறந்தநாள் வாழ்த்து. ஆர்டிஎம்க்கு 79ஆம் ஆண்டு பிறந்தநாள் வாழ்த்தினை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி 79th anniversary to RTM. ஆர்டிஎம்க்கு 79ஆம் பிறந்தநாள் வாழ்த்து. இன்று 79ஆம் நிறைவாண்டை கொண்டாடும் ஆர்டிஎம்க்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தலைநகரின் முக்கிய இடங்களில் உரிமமின்றி செயல்பட்ட அந்நிய நாட்டவர்களின் வணிக நடவடிக்கைகளை DBKL முறியடித்தது. 9 இடங்களில் மேற்கொள்ளப்பட்டு வந்த வணிக நடவடிக்கைகளை கோலாலம்பூர் மாநகர் மன்றம் உடனடியாக நிறுத்தியது. ஜலன் சிலாங், ஜலன் புக்கிட் பின்தாங், ஜலன் கூத்யோக் ஆகிய பகுதிகளில் ஈடுபட்ட 9 வணிக நடவடிக்கைகள் தகர்க்கப்பட்டு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. 2016ஆம் ஆண்டு விற்பனை உரிம துணை சட்டங்களின் கீழ் அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தொடர் நடவடிக்கைக்காகவும் ஆவணப்படுத்தும் நடைமுறைக்காகவும் பறிமுதல் செய்யப்பட்ட அப்பொருட்களை DBKL அதன் கிடங்கிற்கு அனுப்பி வைத்துள்ளது. சம்பந்தப்பட்ட அனைத்து வெளிநாட்டினரும் உரிமம் இல்லாமல் பல்வேறு வகையான உணவு மற்றும் பானங்களை விற்பனை செய்தது தெரிய வந்துள்ளது. ஜலான் உலியாம் பஹாரு பத்துகேவ்ஸ்க்கு இடையிலான B23 வழித்தடம் நேற்றிரவு தற்காலிகமாக மூடப்பட்டது. அந்த சாலையில் நேற்று நிலச்சரிவு ஏற்பட்டது. அதோடு தலை வெள்ளம் ஏற்படலாம் எனும் அச்சுறுத்தலை தொடர்ந்து அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நேற்று தொடங்கிய துப்புரவு பணிகள் இன்று வரை தொடரப்படுகிறது என பொதுப்பணித்துறை தெரிவித்தது. பத்தாங்காலி அல்லது உலியாம்க்கு செல்லும் பயணிகள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். எனவே கோலாலம்பூர் தஞ்சங் மாலிம் சாலை, உலியாம் பஹாரு, பத்து உலியாம் லாமா சாலை ஆகியவற்றை பயணிகள் மாற்று வழிகளாக பயன்படுத்தலாம். பாதுகாப்பு கருதி சாலைகளில் வைக்கப்பட்டிருக்கும் அறிவிப்பு பலகைகளை பின்பற்றுமாறு பொதுப்பணித்துறை மக்களை கேட்டுக்கொண்டது. பினாங்கு பயான் லெப்பாஸ் சுங்காய் ஆராவில் ஆயுதமேந்திய கைகலப்பு. அதில் ஈடுபட்ட ஆடவர் 10 பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர். தொடர்புடைய இடத்தில் இருந்த 2 பட்டாசு விற்பனையாளர்களுக்கு இடையே மூண்ட பிரச்சினை பூதாகரமாக வெடித்ததாக பாராடயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP சசாலி அடாம் தெரிவித்தார். பட்டாசு விற்பனை தொடர்பில் 2 வணிக வளாகங்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் அந்த சம்பவம் நிகழ்ந்ததாக விசாரணையில் தெரிய வந்தது. அது குறித்து நேற்றிரவு 10:15 மணி அளவில் அவசர அழைப்பு கிட்டியதாக ACP சசாலி அடாம் கூறினார். கைதானவர்கள் 15 முதல் 41 வயதுக்குட்பட்டவர்கள் என அவர் தெரிவித்தார். இன்று தொடங்கி 3 நாட்களுக்கு அவர்கள் அனைவரும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு குற்றவியல் சட்டம் பிரிவு 148 கீழ் விசாரிக்கப்படுவர். சிக்கலான உலகம் எளிதாகியது. செய்திகள் எல்லாம் விரைவாகியது. நொடியிலே பேசலாம் நிலையில்லா நட்புகள் பலவோடு. சமூக வலைதளம் மானுட வாழ்வில் வரமாகவும் சாபமாகவும் மாறியுள்ளது. இந்தியர்கள் இடையே அது குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்கும் வகையில் தலைநகரில் நீயா நானா புகழ் கோபிநாத்தின் உரை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் சிறப்பு விருந்தினராக மாய்கா துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ M. சரவணன் கலந்து கொண்டார். சமூக வலைதளம் மன மகிழ்ச்சியா மன உளைச்சலா எனும் தலைப்பில் கோபிநாத்தின் உரை நிகழ்ச்சியை காண அரங்கமே நிரம்பியிருந்தது. தொழில்நுட்பம் தனக்கான இலக்கணத்தை வகுத்துக் கொண்டு வளர்ந்து கொண்டே இருக்கிற போது அதை பயன்படுத்தும் இடத்தில் இருக்கக்கூடிய நாம் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்த இலக்கண கூறுகளை உருவாக்கி வைத்திருக்கிறோமா? டெக்னாலஜி உங்களுடைய எதற்குள்ளெல்லாம் உள்ள வந்துருச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களோட லைஃப் ஸ்டைலுக்குள்ள அது வந்துருச்சு, உங்களுடைய வாழ்வியல் கூறுகளுக்குள்ள வந்துருச்சு, உங்களுடைய மதிப்பீடுகளுக்குள்ள அது வந்துருச்சு, உங்களுடைய வளர்ச்சியில் அது வந்துருச்சு, உங்கள் உளவியலுக்குள்ள அது வந்துருச்சு. இது புரிஞ்சா மட்டும்தான் இதை சரியா எப்படி கையாள முடியுங்கிறது நமக்கு தெரியும். இன்றைய தலைமுறையினர் வாழ்வில் பெரும்பாலான நேரத்தை சமூக வலைதளங்களிலேயே செலவழிக்கின்றனர். அதனை அளவோடு வெறும் கருவியாக மட்டுமே பயன்படுத்தினால் வாழ்வில் மென்மேலும் உயரலாம் என நிகழ்ச்சியின் பங்கேற்பாளர்கள் கருத்துரைத்தனர். சோஷியல் மீடியாங்கிறது மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் நமக்கு நம்முடைய காலகட்டத்தை ரொம்ப அதிகமாக சுருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தாலும் அதில் என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு இருக்குது, அதை வைத்து நம்ம எப்படி வாழ்க்கையை முன்னேற்ற
பார்க்கலாம். நம்முடைய வருங்கால சந்ததியினரை எப்படி நாம் நல்லபடியாக உருவாக்க முடியுங்கிறத நாம் இன்னும் ரொம்ப கண்ணு கருத்தமாக இருக்கணுங்கிறத தெளிவாக சொல்லிச்சு. ட்ரெடிஷ்னல் மீடியா வர்சஸ் சோஷியல் மீடியான்னு பல வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அதை பற்றி உணர்ந்திருக்கோம். கோபிநாத் பேசினதில் பல விஷயங்கள் நம்மளை மறந்து போய் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற பல விஷயங்கள் நினைவு கொண்டு கூறப்பட்டது. அதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் பார்த்தா மலேசியாவோட யூத்தும் டீனேஜர்ஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அடிக்ஷன் ரொம்ப ஹை பர்சன்டேஜாக இருக்குது. இந்த அடிக்ஷன் எப்படி நல்ல முறையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி சோஷியல் மீடியா மூலமா அவங்களோட நாலேஜ், அவங்களோட ஸ்கில், அவங்களோட தொழில்நுட்பம், அவங்களோட ஏர்னிங்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க பார்க்கணும்னு தவிர என்டர்டெயின்மெண்ட்டே பார்த்துக்கிட்டு சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணக்கூடாது. சமூக ஊடகம் எனும் கைக்கு அடங்கிய மாய உலகால் மாந்த வாழ்வு முற்றிலும் மாறியுள்ளது. அவற்றின் நன்மை தீமைகளை அறிந்து பயன்படுத்தினால் வாழ்க்கை சுகமாகும். இந்நிகழ்வில் இறுதியில் மலேசிய கலையுலகில் தனி இடம் பிடித்த நடிகர் சத்யாவிற்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. அதோடு வெவ்வேறு துறைகளில் சாதனை புரிந்து வரும் இந்திய தொழில் முனைவோருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. நோன்பு பிறநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சல்மான் ஹரி ராயா. அனைவருக்கும் எங்களது இனிய நோன்பு பிறநாள் வாழ்த்துக்கள். சலாமத் ஹரி ராயா ஈதுல் ஃபித்ரி. மலேசியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாம் மக்களுக்கு எங்கள் இனிய சலாமத் ஹரி ராயா ஈதுல் ஃபித்ரி. எல்லாருக்கும் பிறநாள் வாழ்த்துக்கள். மலேசியா வாழ் அனைத்து முஸ்லிம் அன்பர்களுக்கும் எங்களது நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள். ஹரி ராயா ஈதுல் ஃபித்ரி. மாவ் ஜாயித் dan batin. மியான்மர் நிலநடுக்க நிலவரம். அதில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2065 அதிகரித்துள்ளது. 4000 பேர் பலத்த காயங்களுக்கு இலக்காகிய வேளை 270 பேர் தேடப்பட்டு வருகின்றனர். உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு உதவி படைகளுடன் தேடி மீட்கும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மியான்மரில் நிலவும் மோதல் சூழ்நிலை காரணமாக சவாலை எதிர்கொண்டாலும் மீட்பு படையினர் முழு வீச்சில் செயல்படுகின்றனர். இடிந்து விழுந்த கட்டிட இடிபாடுகளில் சிக்கியுள்ள மக்களை மீட்பதில் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. மேண்டலேயில் கட்டிட இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு கர்ப்பிணி பெண் மற்றும் ஒரு குழந்தை உட்பட 4 பேர் வெற்றிகரமாக மீட்கப்பட்டனர். கடந்த வெள்ளிக்கிழமை 7.7 ஆற்றல் வாய்ந்த நிலநடுக்கம் மியான்மரை குலுக்கிய பின் தொடர்ச்சியான நில அதிர்வுகளும் ஏற்பட்டன. நேற்று தொடங்கி ஒரு வாரத்திற்கு மியான்மரில் துக்கம் அனுசரிக்கப்படுவதாக நடப்பு அரசாங்கம் தெரிவித்தது. இதனிடையே மேண்டலே நகரை தாக்கிய நிலநடுக்கத்தினால் வீடுகளை இழந்து கதியற்று போனவர்கள் சாலையோரங்களில் அமைக்கப்பட்டிருக்கும் கூடாரங்களை தங்குமிடமாக பயன்படுத்துகின்றனர். அது மட்டுமின்றி மீண்டும் நிலநடுக்கம் ஏற்படக்கூடும் என அஞ்சி மக்கள் கட்டிடங்களுக்கு அருகில் இருப்பதையும், குறிப்பாக உயரமான கட்டிடங்களுக்கு அருகில் இருப்பதையும் தவிர்த்து வருகின்றனர். பாங்காக்கில் உள்ள மலேசிய தூதரகம் இன்று மீண்டும் திறக்கப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை மியான்மரை உலுக்கிய நிலநடுக்கம் தாய்லாந்து தலைநகரில் பாதிப்பை ஏற்படுத்தியதைத் தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக அது மூடப்பட்டது. பாங்காக் சத்தோன் சாலையில் உள்ள குரோனோஸ் ஆபீஸ் டவரின் 17வது மாடியில் தாய்லாந்துக்கான மலேசிய தூதரகம் இயங்குகிறது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து அந்த அலுவலக கட்டடம் முழுவதுமாக சீல் வைக்கப்பட்டதாக தாய்லாந்துக்கான மலேசிய இடைக்கால தூதர் பாங் யீக் ஜோய் தெரிவித்தார். அந்த கட்டடம் பாதிக்கப்படவில்லை என்றும் முழு பாதுகாப்புடன் இருப்பதாகவும் முழுமையாக பரிசோதித்த பின் பொறியாளர்கள் சான்றிதழ் வழங்கியதை தொடர்ந்து பயன்பாட்டுக்கு அது திறக்கப்பட்டது. ஈகை திருநாள் கொண்டாட்டத்தை ஒட்டி நேற்று தூதரகம் மூடப்பட்டதாக பாங் குறிப்பிட்டார். மியான்மர் சக்காய் வட்டாரத்தை கடந்த வெள்ளிக்கிழமை அந்நாட்டு நேரப்படி பிற்பகல் 1 மணி அளவில் 7.7 ஆற்றல் கொண்ட நிலநடுக்கம் உலுக்கியது. அதனைத் தொடர்ந்து 6.4 பதிவான மற்றொரு நில அதிர்வும் தாக்கியது. அந்த நிலநடுக்கம் தாய்லாந்து தலைநகரையும் அதிர வைத்த நிலையில் 18 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலரின் நிலை இன்னமும் தெரியவராதிருக்கிறது.
அமெரிக்காவோ அதன் நட்பு நாடு இஸ்ரேலோ தாக்கினால் ஈரான் அதன் அணுவாயுதத்தை பயன்படுத்த தயங்காது. ஈரான் உச்ச தலைவரின் ஆலோசகர் அலி லரிஜானி அந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். அணுவியல் திட்டத்தை கட்டுப்படுத்தும் உடன்பாட்டுக்கு இணங்காவிடில் ஈரான் வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டியதற்கு அலி லரிஜானி இவ்வாறு பதிலடி தந்தார். ஈரானின் அணுவியல் விவகாரத்தில் அமெரிக்கா தவறான நடவடிக்கையை எடுத்தால் தம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டிய நெருக்கடிக்கு அது தள்ளப்பட நேரிடும். அழுத்தம் அதிகமானால் மாற்று நடவடிக்கையை ஈரான் எடுக்கும். அது மக்களின் பாதுகாப்பை முன்னிறுத்தியே என்றும் லரிஜானி விளக்கினார். ஈரான் அணுவாயுதத்தை உருவாக்கவில்லை. அத்துடன் அதன் அணுவியல் நடவடிக்கைகளை அனைத்துலக அணுசக்தி நிறுவனம் கண்காணிக்கிறது என்றும் லரிஜானி தெளிவுபடுத்தினார். சுடீர்மான் கிண்ண பூப்பந்து போட்டி. அதில் மலேசியாவை நிகர்த்து களம் காணவிருக்கும் தேசிய வீரர்கள் அடங்கிய பெயர் பட்டியல் வரும் வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்படலாம். அந்த பெயர் பட்டியல் இன்னமும் இறுதி செய்யப்படவில்லை என்பதை தேசிய இரட்டையர் பயிற்றுனர் நோவா விடியாந்தோ உறுதி செய்தார். சீனா சியாமனில் 2025 சுடீர்மான் கிண்ண போட்டி ஏப்ரல் 27 தொடங்கி மே 4 வரையில் நடைபெறும். இம்முறை மலேசியா சி பிரிவில் இடம்பெற்றிருக்கிறது. அதில் ஜப்பான், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் ஆகியவை மலேசியாவுடன் மோத உள்ளன. 1989 தொடங்கி நடத்தப்படும் அப்போட்டியில் தேசிய அணி இதுவரையில் வாகை சூடியதில்லை. 2009, 2021, 2023 ஆகிய ஆண்டுகளில் அவர்கள் அரையிறுதி சுற்று வரைக்குமே முன்னேறினர். குறைத்து மதிப்பிட்டதன் விளைவு. மயாமி பொது டென்னிஸ் போட்டியில் அதிர்ச்சி தோல்வி கண்டார் நோவாக் ஜோகோவிச். அந்த செர்பிய நட்சத்திரம் இறுதி ஆட்டத்தில் செக் குடியரசை சேர்ந்த 17 வயது வீரர் யாக்கோப் மென்ஷிக்கிடம் 7-6, 7-6 என தோல்வியை தழுவினார். 19 வயதான மென்ஷிக் உலக தரவரிசையில் 54ஆம் நிலையை வகிக்கிறார். அவர் கைப்பற்றிய முதல் ATP வெற்றியாளர் பட்டம் இதுவாகும். திட்டமிடப்பட்ட அந்த இறுதி ஆட்டம் கடும் மழை காரணமாக ஏறத்தாழ 6 மணி நேரம் கழித்து தொடங்கப்பட்டது. கண் தொற்றுக்கு ஆளானதால் 100வது வெற்றியாளர் பட்டத்திற்கு குறிவைத்த ஜோகோவிச்சால் சரிவர விளையாட முடியவில்லை. அந்நிலை மென்ஷிக் வெற்றிக்கனியை பறிக்க சாதகமாக அமைந்தது. மான்செஸ்டர் சிட்டிக்கு மேலும் ஒரு பேரிடி விழுந்துள்ளது. அதன் தாக்குதல் நட்சத்திரம் எர்லிங் ஹாலண்ட் காயத்திற்கு ஆளாகி இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நிறைவை எட்டவிருக்கும் நடப்பு பருவத்தை எப்படி வெற்றிகரமாக கடப்பது என செய்வதறியாது அந்த இங்கிலீஷ் அணி தவிக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பான்மத்துக்கு எதிரான FA கிண்ண காலிறுதி சுற்று ஆட்டத்தில் 24 வயது ஹாலண்ட் கணுக்கால் காயத்திற்கு இலக்கானார். அவ்வாட்டத்தில் சிட்டி 2-1 என வெற்றி பெற்று அரையிறுதிக்குள் நுழைந்தது. அவ்வணியின் கோல் மன்னனுமான ஹாலனுக்கு ஏற்பட்டிருக்கும் காயத்தின் பாதிப்பு குறித்த நிலவரங்களை சிட்டி நிர்வாகம் இன்னமும் வழங்கவில்லை. பிரீமியர் லீக் பட்டியலில் 5ஆம் நிலையில் இருக்கும் அவ்வணி முதல் 4 நிலைகளை பிடிக்க போராடுகிறது. ஞான குரல். உருவொன்றி நிற்றல். தனுவோடு தோன்றுமே தானெல்லாமாகி எனுவதுவாய் நிற்கும் அது. சிவமாகிய இறை ஒவ்வொரு உடலிலும் உள்ளும் புறமும் எங்கும் நிறைந்து சூரியனிலும் சந்திரனிலும் அணு உருவாய் யாதுமாகி நிற்பதாக ஆன்மநெறி விளம்புகிறார் அரும்புலவர் ஔவை. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.